தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். என்ன பாத்தீங்கன்னா, தமிழகத்திலிருந்து அதர் ஸ்டேட் போகக்கூடிய வாகனங்களுக்கு எப்படி பெர்மிட் எடுப்பது, அதாவது அனுமதி சீட்டு எடுக்கக்கூடிய விவரங்களை தான் நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த மாதிரி தமிழகத்துல இருந்து அதர் ஸ்டேட் போகக்கூடிய வண்டிகள், அதாவது டூரிஸ்ட் வண்டிகள், கார்கள், பஸ்களுக்கெல்லாம் எப்படி பெர்மிட் போடலாம் அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதாவது நார்மல் பெர்மிட், டெம்பரரி பெர்மிட், ஸ்பெஷல் பெர்மிட் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு பெர்மிட்டையும் தனித்தனியாக நம்ம போட்டிருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து கொள்ளுங்க. அதுபோல கனரக வாகனங்களுக்கு எப்படி பெர்மிட் போடலாங்கிறது ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கோம். அந்த வகையில இப்ப ரீசெண்டா வந்து கேரளா, அதாவது தமிழகத்துல இருந்து கேரளா போகக்கூடிய வண்டிகளுக்கு எப்படி பெர்மிட் போடலாங்கிறதையும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்க. அந்த வகையில இப்போ என்னன்னா, தமிழகத்துல இருந்து ஆந்திரா போகக்கூடிய வண்டிகளுக்கு எப்படி நம்ம பெர்மிட் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த பெர்மிட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து வித்தியாசப்படும், சரிங்களா? சோ தமிழ்நாடுல ஒரு பெர்மிட் போட்டீங்கன்னா அந்த மாடல் வந்து வித்தியாசமா இருக்கும், கேரளாக்கு ஒரு டைப்பா இருக்கும், அது போக ஆந்திரா வந்து மொத்தத்திலே டிஃப்ரெண்டா இருக்கும், சரிங்களா? சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் செக் போஸ்ட் டாக்ஸ் அந்த வெப்சைட். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதுல பாத்தீங்கன்னா ஹோம் இருக்கும், பக்கத்துல வந்து பார்டர் டாக்ஸ் பேமெண்ட் இருக்கும். இது வந்து பார்டர் டாக்ஸ் பேமெண்ட் இருக்குல்ல, அதுல டாக்ஸ் பேமெண்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். சோ இந்த பேஜ் இப்படிதான் வரும். இதுல நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு விசிட் பண்ண போறீங்க, எந்த ஸ்டேட்டுக்குள்ள நுழைய போறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ நான் வந்து ஆந்திர பிரதேஷ், சரிங்களா, ஆந்திர பிரதேஷ்ல போக போறேன். பக்கத்துல சர்வீஸ் நேம் கேட்டிருக்கும். சோ இது வந்து அதர் ஸ்டேட், சரிங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கோ கொடுத்துக்கோங்க. சோ கோன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படிதான் வரும். ஏன்னா நீங்க கேரளா பெர்மிட்ல நீங்க ரிட்டர்ன் ரிவைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதோடைய வெப்சைட் வந்து வித்தியாசமா இருக்கும். அப்படியே அதுலயே நம்ம அந்த பாரிவகன் சைட்லயே நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆந்திரா பெர்மிட்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். இதற்கு முன்னாடி வந்து ஒரு வெப்சைட் இருந்துச்சு. கடந்த வருடத்துல நீங்க ஆந்திரா பெர்மிட் போட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ல போய் தான் பண்ண முடியும். சோ இப்போ வந்து அதெல்லாம் மாத்திட்டு டைரக்டா பாரிவகன்ல ஏத்திட்டாங்க. சோ பாரிவகன்ல ஏத்தினாலும் இது செப்பரேட் சைட்ல வந்துடும், சரிங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதான் புதிய வெப்சைட், அதாவது ஆந்திரா பெர்மிட்டுக்கான புதிய வெப்சைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேல இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஹோம் பேஜ், பார்டர் டாக்ஸ் இருக்கும். ஸோ இதுலயும் அதே மாதிரி தான் பேமெண்ட் டாக்ஸ், செக் போஸ்ட், பெண்டிங், ஃபெயில்டு டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ என்னன்னா டாக்ஸ் பேமெண்ட் பார்க்க போறோம், சரிங்களா? பார்டர் டாக்ஸ்ல வந்து டாக்ஸ் பேமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து இப்படிதான் வரும் வெப்சைட்ல. இதுல பாத்தீங்கன்னா வெஸ்டிங் ஸ்டேட் நேம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து எந்த ஸ்டேட்டுக்குள்ள நுழைய போறோம் அப்படின்னு கேட்டுருவோம். இதுல வந்து 3 தான் இருக்கும், சரிங்களா? ஆந்திரா, அசாம், டைடாம் இருக்கும். சோ நம்ம வந்து என்னன்னா ஆந்திரா தான் போறோம். சோ ஆந்திரா கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த காலத்துல பாத்தீங்கன்னா சர்வீஸ் நேம் இருக்கும். அதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், அதர் ஸ்டேட், சரிங்களா, வெஹிக்கிள் டாக்ஸ் கலெக்ஷன். சோ அதை கிளிக் பண்ணிட்டு கோன் கொடுங்க. கோன் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து இன்புட் கேட்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட வண்டி நம்பர் கொடுக்க வேண்டும், சரிங்களா? நீங்க எந்த வண்டியில போறீங்க அந்த வண்டியோட நம்பர் கொடுங்க. சோ கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல கெட் டீடைல் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுல வந்து உங்களுடைய போன் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்க வந்து எந்த ஸ்டேட்டுக்குள்ள போக போறீங்க, சரிங்களா? அதாவது என்ட்ரி டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்கும், சரிங்களா? நான் வந்து குர்னூல் வழியா தான் போறேன், சரிங்களா? இதுல எந்த செக் போஸ்ட் வழியா நீங்க வந்து ஆந்திராக்குள்ள போக போறீங்கன்னு கேட்கும், கடக்க போறீங்கன்ட்டு. ஸோ நான் வந்து குர்னூல் தான் போறேன். ரூட்டு கேட்கும், எந்த வழியா நீங்க வாரீங்க அப்படின்ட்டு, சரிங்களா? நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து எந்த ரூட் வழியா உள்ள போறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுடைய வண்டி டைப் கேட்கும். இது வந்து லைட் வெஹிக்கிள், சரிங்களா, மீடியம் வெஹிக்கிள், ஹெவி வெஹிக்கிள் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வராட்டி நீங்க கொடுத்துக்கோங்க. அடுத்து டெம்பரரி பாஸ், சரிங்களா, டெம்பரரி பெர்மிட் நீங்க கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பாக்கி எல்லா காலமும் ஃபில் ஆயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பொருள் ஏற்றி கொண்டு போறீங்க. ஸோ இது வந்து நிறைய ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும். அதாவது நீங்க காமனா கொடுக்கறதா இருந்தா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு பொருட்களை ரெகுலரா கொண்டு போறதா, இப்ப வந்து ஆனியனா இருந்தா ஆனியன் கொடுத்துக்கலாம், இப்ப வீட்டா இருந்தா வீட்டு கொடுத்துக்கலாம், மில்கா இருந்தா மில்க் கொடுக்கலாம், மார்பிள்ஸா இருந்தா மார்பிள் கொடுத்துக்கோங்க. ஸோ எதுவுமே இல்ல நான் வேற ஏதாவது கொண்டு போறேன்னா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சர்வீஸ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க கூட்ஸ் டைப் தான், சரிங்களா? அடுத்து வந்து கீழே பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எப்போ உங்களுக்கு முடியுது, ஃபிட்னஸ் ஸ்டேட் எப்போ முடியுது, பொல்யூஷன் எப்போ முடியுது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த ஆந்திரா சைட்ல கொண்டு வரும். இதை நீங்க தமிழகத்திலேயோ கேரளா சைட்லயோ நீங்க பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து தமிழகத்துக்கு வர வண்டியா இருந்தாலும் சரி, தமிழகத்துல இருந்து கேரளா போற வண்டியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா வேலிடிட்டி நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும், சரிங்களா? ஆனா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும், ஆந்திரா பெர்மிட் சைட்டை பொறுத்த வரைக்கும்
ஆட்டோமேட்டிக்கா அதே பிளட்ஜ் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் மோடு கேட்கும். இது வீக்லியா மந்த்லியா கேட்கும். ஸோ இது வந்து 2 டைப் இந்த வண்டி சேர்ந்து கொடுத்துருக்காங்க. வீக்லி மந்த்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மந்த்லி கொடுப்போம். அதாவது என்றைக்கு இந்த டாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுல டேட்டுக்கு அந்த சைட்ல இந்த பாக்ஸை கிளிக் பண்ணும்போது கீழே வரும். இதுல வந்து நம்ம ஒரு டேட்டு கொடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? நம்ம என்னைக்கு போறோமோ அந்த டேட்டு கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 1 மாதம் கால்குலேட் ஆகும். இதுல வந்து கால்குலேட் ஃபீஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய வண்டிக்கான டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கறத டீட்டெயிலா காமிச்சிடும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எம்பி டேக்ஸ் வந்து 1200, சர்வீஸ் சார்ஜ் 100, பெர்மிட் ஃபீஸ் 200, டாக்ஸ் டோக்கன் ஃபீஸ் வந்து 20 ரூபாய், மொத்தம் 1520 ரூபாய் வருது. சரிங்களா? இதை நீங்க கேட்டதாக நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்க வண்டியோட டீட்டெயில் ஃபுல்லாவே வரும். சரிங்களா? இதுல ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கு அப்புறம் இதை நீங்க டீட்டெயில் ஃபுல்லாவே பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு இதுக்கு அடுத்து கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது இதுல டீட்டெயில் காமிக்க பாருங்க. மந்த்லி தான் நம்ம பெர்மிட் போட போறோம். நம்ம அமௌண்ட் 30 நாளைக்கு இது வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னு காமிச்சு அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோட என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி பே ஆன்லைன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். சரிங்களா? உங்களுடைய பேமெண்ட் பேஜ் வரும். ஸோ பேமெண்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் பே, நெட் பேங்கிங், ஸோ நார்மல் மெத்தட் தான் எல்லாமே. எப்பவுமே நீங்க வந்து யூபிஐல போனீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் இல்லை. இதுல வந்து பேமெண்ட் போர்டு ஆன்லைன் தான். ஸோ இதுல வந்து பேயூ, எஸ்பிஐன்னு கேட்கும். இதை பொறுத்த வரைக்கும் பேயூ பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங்ல வந்து 6 ரூபீஸ் பிளஸ் டிரான்சாக்சன். சரிங்களா? யூபிஐக்கு அமௌண்ட் கிடையாது. கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரூபே கார்டுக்கு மட்டும் தான் இல்லை. பாக்கி எல்லாத்தையும் வந்து டாக்ஸ் அமௌண்ட் உண்டு. கிரெடிட் கார்டுக்கெல்லாம் 0.85% வந்து டாக்ஸ் பிடிப்பாங்க. கிரெடிட் கார்டுக்கு இஎம்ஐக்கு வந்து 14% இது வந்து டாக்ஸ் பிடிப்பாங்க. சரிங்களா? பேயூல அதாவது யூபிஐக்கு மட்டும் தான் கிடையாது. அதே எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வே இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐக்கு சார்ஜ் கிடையாது. சரிங்களா? அதர் பேங்க் வந்து டிரான்சாக்சனுக்கு வந்து 6 ரூபாய் சார்ஜ் பிடிப்பாங்க. அதாவது கார்டு பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பேங்க் வந்து அதாவது எஸ்பிஐ டெபிட் கார்டு அதுக்கு வந்து சார்ஜ் கிடையாது. அதர் பேங்கோடைய டெபிட் கார்டுக்கும் சார்ஜ் இல்லை. எஸ்பிஐ கேட்வே பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டுக்கு வந்து 12 ரூபாய் சார்ஜ் அல்லது 1.30%. சரிங்களா? அதுல யூபிஐக்கு வந்து பேமெண்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிட்டு உள்ள போய் பேமெண்ட் கட்டணும். பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஓகே ஆனதுக்கு அப்புறம் வந்து பேமெண்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் பெர்மிட்டுக்கான பிரிண்ட் வரும். ஸோ அந்த பிரிண்ட் எடுத்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்களுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.